الرحيم ولله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போது ஓதப்பட்ட இறை வசனம் உலக மக்களுக்கு ஒரு அழகான செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இறை வசனத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய அரசாட்சி அல்லாஹுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, படைப்புகளை தான் விரும்பியபடி அவன் படைக்கிறான். ஒருத்தர் கருப்பா பிறந்தது அவர் நினைச்சு கருப்பா பிறக்கல. ஒருத்தர் வெள்ளையா கலரா அழகா பிறந்தது அவர் நினைச்ச அவர் அழகா பிறக்கல. ஒருத்தர் குட்டையா பிறந்துட்டாரு, அவர் நினைச்சு குட்டையா பிறக்கல. ஒருத்தர் நட்டையா இருக்கிறாரு, அவர் நினைச்ச அவர் நட்டையா இருக்கல. ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறாரு, அவர் நினைச்ச ஒல்லியா இருக்கல. ஒருத்தர் பருமனா இருக்கிறாரு, அவர் நினைச்ச அது பருமனா இல்லை. அல்லாஹ் சொல்ற யஹ்லுகு மா யஷா, அவன் தான் நாடியபடி படைக்கிறான். சிலரை பிறக்கும் போதே காது கேட்காத மாதிரி, பிறக்கும் போதே கண் தெரியாம, பிறக்கும் போதே கைகால் ஊனமா. இன்னைக்கு நம்ம அவங்களையெல்லாம் பார்த்து கேலி செய்கிறோம். செவிட, குருட, கூளையன், என்னென்னமோ சொல்கிறோம். உலமாக்கள் கிதாபில் எழுதுகிறார்கள், ஒரு படைப்பை பார்த்து குறை சொல்வது அந்த படைப்பு குறை சொல்ல, படைச்சவனு குறை சொல்கிறோமாமா. யாரு குறை சொல்கிறாங்க? கூளையா இருக்கிறாரு, அவரை நம்ம குறை சொல்ல, அல்லாஹ் குறை சொல்கிறோம். அவனுக்கு தெரியுமல்ல யாரை எப்படி படைக்கணும்னு சொல்லி. எனவே படைப்புகளை வைத்து உருவ கேலி செய்வது என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு உருவ கேலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுதான் ட்ரெண்டு, அதுதான் காமெடிங்களாம், அதுதான் சிரிக்க வைக்கிறதாம். இது சிரிக்க வைக்க ஒருத்தருடைய உள்ளத்தை உடைப்பது. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்குது. இன்னைக்கு ஆப்சா ஓதன குர்ஆனுடைய ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரை கேலி செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாம் நல்லா பேசுவோம், பின்னாடி தான் கேலி பண்றது. சங்கையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், படைக்கக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு சொந்தமானது. யாரை எப்படி நான் நாடுகிறேனோ அப்படி படைக்கிறேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்றான், அவு யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாஸா, குழந்தை பிறப்பு பற்றி அல்லாஹ் சொல்றான். நாம் நாடியவர்களுக்கு சிலருக்கு ஆண் குழந்தைகளை தருகிறோம், நாம் நாடியவர்களுக்கு சிலருக்கு பெண் குழந்தைகளை தருகிறோம், நாம் நாடியவர்களுக்கு சிலருக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளையும் தருகிறோம். சிலரை நாம் குழந்தையின்மை, குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறோம், மலடிகளாகவும் ஆக்குகிறோம். இன்னைக்கு நம்ம குழந்தை இல்லாத ஒருத்தரை பார்த்துட்டோம் சொன்னா பார்க்குற பார்வையே வேற, அவரை ரொம்ப கேவலமா பார்க்கறது. நீ குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு நோயா பார்க்கப்படுது. குர்ஆன் சொல்கிறது அது நோய் அல்ல. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தருவார். கிதாபில் எழுதுறாங்க, ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெண் குழந்தையா பிறந்துச்சாம், ஆண் குழந்தை பிறக்கலீங்களாம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் குழந்தையா பிறந்துச்சாம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அந்த வீட்டில் பாருங்க ஆண் குழந்தையா இருக்குது, அதை பார்த்து போறாம. சங்கையானவர்கள், இது அல்லாஹ் தருவது, யாருடைய கையிலே இல்லைங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளையும் தந்தாங்க. இன்னும் உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் மிக்கவன். முதல் மனிதர் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை எந்த ஆணும் எந்த பெண்ணும் இல்லாமல் தனது வல்லமையை கொண்டு அல்லாஹ் படைத்தான். எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவர். இரண்டாவது மனிதரான அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய விலா எலும்பிலிருந்து எந்த பெண் துணையும் இல்லாமல் ஆணை கொண்டு மட்டும் படைத்தான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம மரியம் என்ற பெண்ணை மட்டும் வைத்து எந்த ஆணும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன? நான் சக்தி மிக்கவன். உலகத்துலதான் ஆண் பெண் இணைஞ்சா குழந்தை பிறக்குவது உலகத்துடைய தர்த்தீப். அல்லாஹ்வினுடைய வல்லமை, அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை.
சூரா மரியம் அப்படிங்கிற சூறாவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எல்லாம் பேசுகிறான். 120 வயசுங்களாமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு, குழந்தையே இல்லை. 120வது வயசுல அவங்களுக்கு ஒரு கவலை, நான் சந்ததியற்றவனாக இந்த உலகத்தில் ஆயிடுவேன், நான் ஒரு நபியாச்சே, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களாமா. ஃபஹப்லி யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அது எப்படி பண்றதுன்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். வஹ்தஅல ரக்ஸு ஷைபா, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் ரத்தமெல்லாம் குன்றி தலை நிறைச்சு போயிருச்சுங்களாமா. அவங்களுடைய மனைவி மலடி, குழந்தை பிறப்புங்கிறதே இல்லை. கணவருக்கு வயசு 120, மனைவிக்கு வயசு 95. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இப்போ குழந்தை கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னானாமா, ஜக்கரியா உனக்கு குழந்தை இருக்குது, அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் யஹ்யா. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம், அவங்களே கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு நாடி நரம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, குன்றி போயிருச்சு, தலைமுடி நிறைச்சிருச்சு, என்னுடைய மனைவியும் மலடி, எனக்கு வயசு 120, அவங்களுக்கு வயசு 95, எப்படி குழந்தை பிறக்கும், என்ன அடையாளம்? அல்லாஹ் சொன்னானாமா, இன்றையிலிருந்து தொடர்ந்து 3 நாள் 120 வருடங்கள் பேசிய உன்னுடைய நாக்கு இனி 3 நாளைக்கு பேசாது. 3 இரவுகள் 3 பகல்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பேச முடியவில்லை. அல்லாஹ் சொன்னது போலவே அந்த 120 வயசுக்கு அப்புறம் யஹ்யா என்ற அழகான குழந்தையை அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தான். எனவே சங்கையானவர்கள், இதுவெல்லாம் பெரும் பாடம். அதனால குழந்தை இல்லாத யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த ஏளனமா பார்க்கறது, தப்பா பார்க்கறது, இது மிக பெரும் பாவம். அல்லாஹ் சொன்னா, நான் நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குவேன். நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து இருக்குதுங்களாம். உலகத்துல பொறுமையோடு இருந்தார்களே, அதன் கூலி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறார். எனவே சங்கையானவர்களே, யாரை பார்த்து உருவ கேலி பண்றது, ஒருத்தர் இருக்கிற குறைய வச்சு அவரை கேலி செய்கிறது என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இதெல்லாம் என்னன்னா, நம்ம அவங்களை கேலி செய்யல, படைத்த இறைவனை நாம் கேலி செய்கிறோம். எனவே அது போன்ற பெரும் பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு பெரிய லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் வெளி உருவத்தை வச்சு கேலி செய்யறீங்க, ஆனா உங்களை விட குணத்தால் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். எத்தனையோ நபர்கள் கலர் அழகா இருக்கிறாங்க, ஆனா உள்ள கேரக்டர் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது. எத்தனையோ நபர்கள் பார்ப்பதற்கு கருப்பா இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளமும் அவங்களுடைய அந்த குணம் கேரக்டர் பார்த்தா அவ்வளவு தங்கமா இருக்கு. அதனால வெளிரங்கத்தை வைத்து யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்றது இருக்குது, இது தவறான ஒரு விஷயம். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. எனவே இது போன்ற பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.